அண்ணா ஈரோட்ல எப்படி சன்டெக்ஸ் எப்பவும் ஃபேமஸா இருக்கீங்க? அண்ணா நம்ம சன்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாராலையுமே கொடுக்க முடியாத ரேட்ல கொடுக்குறோம் எப்பவுமே. ஆமா எப்பயுமே நம்ம நேரடி தயாரிப்புங்க, மில் தயாரிப்புல நம்ம வாங்கின ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அதான் பேர் அழைச்சிருக்கு. அதனாலதான் நம்ம வந்து ஸ்டாண்டர்டா நிக்க முடியுதுங்க சூப்பர் ஜவுளி மார்க்கெட்ல. ஏன்னா பிரைஸ் தான் மெயினா பாப்பாங்க. ஈரோட்ல இருந்து 4000 கடை. ஆமா ஏகப்பட்ட கடை இருக்குங்க. ஆனா எல்லா கடையும் தாண்டி நம்ம கடை 2வது மாடியில் ஏறி வராங்க அப்படின்னா காசு 10 ரூபா கம்மியா இருக்கணும், பொருளும் தரமா இருக்கணும். சேலஞ்சிங் பிரைஸ் கொடுங்க. சேலஞ்ச் விட்டு சொல்றேங்க. சூப்பர். ஜவுளி மார்க்கெட்ல யாராலுமே கொடுக்க முடியாத ரேட்ல கொடுத்துருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா படி ஏறினால் பணம் மிச்சங்கிற மாதிரி சூப்பர். நமக்கு வந்து லாபத்தை குறைச்சு பண்ணி தரோம். வெறும் 165 ரூபா. சூப்பரா இருக்கு. வெறும் 165 ரூபா பாருங்க, பாக்ஸோட வந்துரும். பூனம் சேலை. ஆமா பாக்ஸோட பாருங்க, பட்டாசா இருக்குண்ணா. பரான குவாலிட்டியில கொடுத்துருக்கோம். சேலஞ்சிங் பிரைஸ்னா நீங்க சவால் விட்டு சொல்றீங்க. இந்த ரேட்டுக்கு நீங்க எங்க சொல்லலாம் கிடைக்காது. இல்ல எவ்வளவுக்கு விக்கலாம்னா? ஆனா இதெல்லாம் எடுத்துட்டு போனா 300 ரூபாய்க்கு வீங்க. என்ன சொல்றீங்க? தாராளமா 300 ரூபாய்க்கு விக்கலாம். ஏன் வந்து சொல்லுங்க 250 வித்தாலும் மோசம் இல்ல, சேலைக்கு 100 ரூபாய் லாபம் இருக்கு. அருமையா லாபம்னா நீங்க 250 ரூபாய்க்கு வித்தாலும் மோசம் இருக்காது. இதை விட என்ன பொழைக்கிறது? கவர் வித் கேட்லாக் கூட கொடுத்துருவோம். ஐடியாவும் கொடுத்து ஒரு கிஃப்ட்டுக்கு 5000 ஜில 10000 ஜில வேணாலும் 50000 ஜில வேணாலும் கையோட வாங்கிட்டு போயிடலாம். ரெடி ஸ்டாக் வச்சிருக்கேன். இது கடையில கடல்னா கடல் தாங்க. நீங்க நேர்ல வந்து பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் வியாபாரிங்க ஜவுளி தொழில் நம்பி வாங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம். சன்டெக்ஸ் வந்தா போதும். சன்டெக்ஸ் வாங்க, உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். நன்றிங்கண்ணா. நன்றிங்க.